முதல்வர் பதவி அடைகிறதா இலக்குன்னு சொல்றீங்க. ஆனா தமிழகத்தில் 2 பிரிவுல செயல்படுறதா ஒரு விமர்சனம் இருக்கு. எந்த பிரிவுல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்களும் திருமதி யாம்சா அவங்களும் தனித்தனியா செயல்படுற ஒரு விமர்சனம் இருக்கு. அது ஆளுங்கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. எங்கள் அண்ணனை படுகொலை செய்தவர்கள் இந்த கட்சியிலே பிளவு இருப்பதாக அந்த கட்சியுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இது போன்ற ஒரு புரளியை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். அது போன்ற எந்த விதமான பிரிவும் எங்களில் கிடையாது. தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கின்றார். இங்கு கட்சியுடைய தலைமை பெகஞ்சி தான் தேசிய தலைமை. பெகஞ்சி அறிவித்தவர்கள் மாநில தலைமை. மாநில தலைமையின் கீழ் செயல்படுபவர்கள் மட்டும்தான் பகுஜன் சமாஜ் கட்சி என்று தெளிவாக எங்களுடைய கோஆர்டினேட்டர் தெளிவாக இங்கு பிரஸ் நோட் கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் இது ஆளுங்கட்சியுடைய சதி. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எங்கள் குடும்பம், அதாவது எங்கள் கட்சி அண்ணனுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளும். அவர்கள் அரசியலில் செயல்படுவதை விட குடும்பத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. அரசியல் ரீதியாக நாங்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்போம். அரசியலில் ஈடுபடுவது அல்ல என்பது எங்களுடைய தேசிய தலைமையுடைய உத்தரவு. எங்களுடைய தேசிய தலைமையுடைய அறிக்கை இருக்கின்றது.